போகுது. ஏன் பாக்கட்டு உள்ளவங்க கைதட்டுன்னு பார்க்கணும். என்ன கைதட்டு குறையுது, ஆனா வலுக்குதா? உனக்கு வாய் கூட, அவனுக்கு வால் கண்ணி. அதையும் பாப்போம் யாருக்கு பெருசுன்னு. தட்டுங்க என்ன பத்த ராசாத்தில பெண்கள் தட்டுங்க. பெண்களுடைய மானத்தை காக்க வந்த கண்ணகி பரம்பரையில் பிறந்த பெண்மணி நான் ஒருத்தி மட்டும்தான். ஆத்தாடி வந்து ஆத்தாடி உனப்பட்டு ஓத்தாடி இருக்கிற கிடக்குற ஆய மூடு முதல்ல. ஆமா, பேச்சின் பெருச்சாளி, மண்டக்கரையான், கிள்ளி மண்டை, கிள்ளி வளவன் என்ற ஊரும் பேரும் பெருமை பேசித்துக் கொண்டிருக்க என் கே ராதாகிருஷ்ணன் கள்ளிச்சேரி காத்திருந்த சிகிர்தாண்ட படத்துல போய் நான் நொட்டுனியா நீ முதல்ல. நான் உன்னை கேட்கிறேன், என்னப்பா டூவுல நக்குற? இங்க நடி முதல்ல. ராதாகிருஷ்ணன் கிட்ட ஈச்சு புடுங்குற நடா பல்லுகாட்டி பேர. உன் ட்ரவுசர் ஓட்ட ட்ரவுசர் நான் அறுக்கல. அத்தாவுக்க ஒத்த பொம்பளை நான் கிடையாது முதல்ல. உன் ட்ரவுசர் அறுக்கணும். இல்லன்னா ராமதாஸ் போட்டிருக்க சட்டி கண்ணு கண்ணா இருக்கு பாரு, அந்த சட்டியை நான் ரெண்டா கிழிக்க விட முதல்ல. சட்டியை போடல. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நீ வேணா மல்லாக்க படுத்திருக்கும் போதே நான் பார்த்தேன் முதல்ல. மூதேவி 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு சட்டி வாங்கி போட வக்கு இல்ல. 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்கி அன்பளிப்பா வந்து புழுக்க 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 புழுக்குன்னு போட்டுக்கிறேன். திருச்சுக்க முதல்ல. ஆமா, சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி ஒட்டி ஏர் முடிக்க கையில் இடை கொடுக்க நீர் வயம் போங்கே நிலம் இருக்க ஏர் முடிக்க ஏமா உள்ள எல்லாம் நல்லா பாருமா. ஏமா உள்ள ஏமா உள்ள 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 உனக்கு இருந்தா தானே அந்த பிள்ளை பார்க்க போகுது. உள்ள பார்த்தாலும் உனக்கு பச்சை மிளகாய் சேர்த்து தானே கிடக்கு. உள்ள இடத்த ஒத்துட்டு பாரு. அப்ப ஏனத பாரு. காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஏன்? தயவு செய்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஐயோ அதுலயே அடிச்சு விட்டாரே ஏன பையன் மக. எனக்கு எப்ப பார்த்தாலும் அது விளையாட்டு சாமா மாதிரி. அதுல உன் புருஷன்ட்ட வச்சுக்க. எந்த புருஷன்ட்ட? எத்தனை புருஷன்டா? இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களும், இங்க இருக்கின்ற ஒவ்வொரு எல்லாம் வெங்காயம் எல்லாம் வெள்ளை பூண்டு. நீ வெங்காயம் வெள்ளை புரிஞ்சோட நீ தக்காளி வலை ஏறி போச்சு. புளியிருக்கு நக்கி அந்த தக்காளி பழத்தை கரைச்சு இந்த வாயில நக்குற முதல்ல. என்னடா ஹலோ, இவர் லேடிஸா ஆம்பளையா சார்? புடிச்சு பார்த்தா தெரியும். அண்ணே ஒரே அடியில மை செட்டே சீரழிஞ்சு வச்சு ஒரே அடி ஒரு சாமான் தெரிச்சு போய் ஞாபகத்துல வச்சுக்க. மரியாதை பேச. மரியாதை நீ பேசியா? ராதாச்செல்வி. ராதாகிருஷ்ணா, உனக்கு எனக்கும் 17 வருஷமா சண்டை. என்ன சண்டை? குடும்ப சண்டையா? போற கீழே பயில போட வாங்கி குடிக்க விதியத்தை பையன் போட முதல்ல. வாங்கி குடிக்கிற பெரிய பக்காளி இல்லம்மா. நீ பெரிய மோடி பேர்னடா. போட இழுச்சா புண்ணாக்கு போட என் தரு புஞ்சா போட பேர் புஞ்சா பேசுற இழுச்சா புஞ்சா பேசுற போற மாட கட்ட புஞ்சா. நல்ல பொம்பளை எல்லாம் நல்லா சிரிங்கத்தா. கெக்க கெக்க கெக்கன்னு ரத்தமயிர் இல்லாம அவ எத்த தண்டி வார்த்தை. ஐயோ ஏன் கொண்டாட்டி யூடியூப்ல பாப்பாளே நான் என்ன பண்ணுவேன் முருகா. வீட்டுல அப்பா ஆத்தாலாம் பாக்குங்கடா கட் பண்ணிடுறா. லம்பாடி முண்டையா இருக்கா. புஞ்சை என்றால் என்ன? நஞ்சை என்றால் என்ன? நஞ்சை என்றால் நஞ்சை, புஞ்சை என்றால் புஞ்சை. நீலாம் இருக்கிற நாடகம் இன்னைக்கு வேணாம், எனக்கு நேரம் தெரியல. வியாழக்கிழமை மாத்தி வச்சுக்கிறோம். பாப்பமே ஒண்ணு பிரச்சனை இல்ல. பேச்சு பாருங்க, பேச்சு கம்மியா இருடி. இருங்க சார். பேசுங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? ஆனா தெரியுமா, அவனா தெரியுமா, ஊனா தெரியுமா, ஊம தெரியுமாடா? இதுக்கு மாட பள்ளிக்கூடத்துல சொல்லி. ஆனா இப்படி ஒரு லூசு முண்டை போட்டு நீ வந்திருக்க நாடகத்துக்கு. வேற வழி இல்லத்தேன். 17 வருஷமா என்கிட்ட பேசுற ஒரே டான்ஸ் நினைதேன். ஆம்பளை எப்படி உட்கார்ந்துருக்கேன் பாரு. உலகத்த ஆம்பளை உழைக்க பிறந்தவன். அவன் பேசலாம், அவன் ஆணவம் ஆடலாம்.
ஆனா ஊறுகாய் நக்கிட்டு கஞ்சி குடிக்கிற பொம்பளைக்கு ஒரு ரப்பர் கூடாது. உழைச்சு போற ஆம்பளைக்கு திமிர் இருக்கலாம், ஊதாங்களை வச்சு ஊதுற பொம்பளைக்கு ரப்பர் கூடாது. நாங்க பேச்சு பெருச்சாலே உழைச்சு கொடுக்குற ஆம்பளைக்கு தெனாவட்டு இருக்கலாம், ஊதாங்களை வச்சுக்கிட்டு உப்பு 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 ஊதுற பொம்பளைக்கு தெனாவட்டு இருக்க இத்தனை பேரு அந்த ஊதாங்களை வச்சுக்கிட்டு உப்பு உப்புன்னு ஊதுனதான் என் சட்டியில அரிசியை நல்லா கழுவி அதை நல்லா கழுவி 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 என் சட்டியில போட்டு என் குண்டாங்க வடிச்சு அந்த சோத்தை உன் தட்டுல போட்டு அதுக்கு உனக்கு 4 கூட்டு வச்சு ரசத்தை வச்சு உனக்கு அந்த கொட்டையை எடுத்து புளிய கரைச்சு குழம்ப வச்சு அதை முட்டையை 2 வேக வச்சு உன் தட்டுல வச்சோன்னு அந்த வாயில கப்புத்தன்னு நக்கிறியடா நக்கிற பரம்பரை அந்த நக்கி பயிர சொல்றா. உனக்கே பிறந்த ஆம்பளை எந்த உனக்கே பிறந்த ஆம்பளையா புஞ்ச புஞ்ச ஊதாங்களையே எல்லா பொம்பளையும் இப்படித்தானே ஊதும். இவன் என்ன ஊதாங்கோலையும் அது சட்டிய வழக்கு காலை அப்பா நான் என்ன பண்ணுவேன் பேசுங்க. ஹலோ மேடம். என்ன சார்? தமிழ்நாடு தாய்மொழி அடிச்சு பல்ல உடைச்சு சிலுவாய பேத்து போடுவாண்டா. அதெல்லாம் வேற எவருக்காவது வச்சுக்க. பொம்பளை 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பாத்திரத்தை கழுவி உல வச்சு புருஷனுக்கு சலுப்பாடு ஓடுற எங்க சலுப்பாடு உன்னைய தூக்கி போட்டு மலுப்பாடு அங்கிருந்து போன் அடிக்கிற வேலைக்கு போடுவேன். எங்க ஃப்ரை ரைஸ் நக்கிட்டு வாங்க 2 பொருட்டா வாங்கிட்டு திட்டு விட்டு அப்படியே நடக்கும்னு சொல்றேன். எந்த பொம்பளை உழச்சு சோறாக்குற உழைச்சு உழைச்சு ஓட போனவனீங்க நாம்பள ஐயப்பா. நீங்க சொன்னீங்களா மாமா 3 மணிக்கு எந்திரிச்சு பாத்திரத்தை குறன்னு வளர்க்கணும். 3 மணிக்கு எங்க எந்திரிக்க விடுற? 3 மணிக்கு தானே உனக்கு தையின்னு கிளம்புது. எங்க எழுப்ப விடணும். இது நாடகமா செக்ஸ் போட மாட்டா. வாங்க சார். இல்ல சார், நீங்க பேசும்போது நான் பேசிதான் ஆகணும். 3 மணிக்கு எந்திரிக்கன்னு சொன்னீங்கல்ல, கணவரே கண்கண்ட தெய்வம். அந்த தாலியை எடுத்து எங்க கண்ணுல ஒத்தி என் கணவர் கால தொட்டு கும்பிட்டு அப்படி அந்த முத்தத்துல அந்த பணம் அந்த பசுகன்று சாணத்தை எடுத்து அப்படி தெள்ள தெளிவாக தெளித்து அந்த வெள்ளைமான் கோலத்தை இட்டு விட்டு உங்களுக்கு காலையில என் டம்ளர்ல பாலை கிறிச்சு பீச்சு உனக்கு 1 டம்ளர்ல காப்பி கொலகொலன்னு போட்டு கொடுத்து உன்னை வேலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு டாட்டா காட்டுற பெண்மணி பெருசா இல்ல பல பொம்பளை சோழி பாக்குற எடுபட்ட எரும மாட்டு நீ பெருசா? நான் கேட்கிறேன். சொல்றா முதல்ல. உன் பேச்சுக்கே நான் வரந்த முதல்ல. உன் பொய்யான போத்திக்கிட்டு உன் குஞ்சு தெரிச்சு போயிடும். ஒழுக்கமா இருந்துக்க. பேசுப்பா பாப்ப முதல்ல. பேசாம ஒரு புருஷனே இவளை விட்டுட்டு ஆந்திராவில் இருக்கா நான் மாடு வச்சுக்கிட்டு நம்மள எம்மாத்திரம் பேசாம அருமையா சொன்னாங்க. பத்தினி பெண் என்றால் நான் பார்த்ததில்லை, உன் மூலம் பார்க்கிறேன் தாயே. நீ எந்த வீட்டிலே கால் எடுத்து வைக்கிறோ அந்த வீடு கலகலன்னு இருக்குமாப்பா. உண்மைதான் 12 மாடி கட்டிவேன் ஓஹோன்னு வாழ்வேன். எத்தனை செவத்தை இடிச்சு எத்தனை கொத்தனாறு மட்டக்கம்ப முடிச்சியோ தூக்கு குண்டெல்லாம் அளவெடுத்தா உன் டொய்யான்றாங்க. 3 மணிக்கெல்லாம் இருடா பேசுறேன். நான் பேசுறேன், நீ பள்ளிக்கூடத்து பரீட்சையில போய் எழுது புழுன்னு இருக்க. இருடா அவன் நீக்குற அளவுக்கு போயிட்டாரடா. நான் எங்கடா போவேன்? நான் என்ன செய்வேன்? நான் வரலேன்னு சொன்னேனே. இதெல்லாம் பேசி இந்த காசை வாங்கிட்டு போய் நான் அன்பாலைய வச்சு நடத்தி புடுங்க. இந்த காசை வாங்கி தானே நான் லோன் கட்டுறேன், சீட்டு காசு கட்டுறேன், தவணை காசு கட்டுறேன். சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் அவர்களே. 3 மணிக்கு டை. ஓகே 3 மணிக்கு டை. அந்த டயத்துல வேணா எருத்து வச்சா எந்திரிச்சா நான் என்னடா ஒண்ணு. நன்றி தாயே. பேசிக்கிறேன். அவங்க அழகா சொன்னாங்க 3 மணிக்கு டைம். வெரி ஸ்ட்ராங் கொஸ்டின். நல்லதுமா. நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் நீ சொற்பொழி ஆட்டினா எல்லா பிள்ளைகளும் குத்தி நல்லா வருந்தாய். பால் எந்த அளவுக்கு பீச்சுனா பாத்தீங்களா? டோட்டல் சர்ச்சி மாடு க்ளோஸ். சர்ரு புரு என்று பீச்சு புரு டர்ரண்டா. அருமை தாயே. நீங்க எங்கன காலு கழுவுவீங்க? உங்க காலில் தொட்டு கும்பிட்டு வீதி வாங்கணும். ஆம்பளைகளை கேட்காது கேள்வி கேட்டேன். சோழி வாக்குறேன். நல்ல ஒர்க். தெரியாமத்தான பூரா தோண்டு போய் கிடக்காங்க. நீங்க சொன்னது அருமை. கட்டின மனைவியை தவிர யாரும் ஏறெடுத்து பார்க்காதவனே தமிழன். கைதட்டலாம். அதே மாதிரி நீங்க வப்பாட்டி வைக்கிறது லேசுன்னு சொல்றீங்க மிஸ்டர் பூனமண்டை. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?
புருஷன் போறதுக்கு முன்னாடி 7 மணிக்கெல்லாம் போய் சீமக்கருவத்தூர்ல உட்காந்துருக்கணும். எப்படா போவேன் வீட்டுக்குள்ள நுழையலாம்னு. அவனும் போய் தொலைய மாட்டான். ஏதாவது 2020 கிரிக்கெட் பார்த்தா அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அது வரைக்கும் இவன் உட்காந்துருக்கான். அந்த நேரம் கவட்டுக்குள்ள சாரப்பாம்பு வந்தா கூட அத்தே நல்லாம்பு கடிச்சு பிடிச்சேன்னு உதஞ்சு அவன் திருப்பி உட்காந்துருக்கான். திருப்பி புருஷன் போனதுக்கு அப்புறம் கதவை தட்டும் போது எவனாவது பக்கத்து வீட்டுக்காரன் நச்சுன்னு தும்பிட்டா போன புருஷன் தான் வந்துட்டான். கையிலே அவுத்து போட்டு காட்டு வழியா ஓடும் போது சண்டால பயில பாட்டுல குடிச்சு போட்டு நுணுக்கி வச்சிருக்காங்க. பீரு பாட்டுல ஒரு பக்கம் ஏறும். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டத்தை சுமக்கிறான் அந்த ஆம்பளை. உங்களை எல்லாம் வீட்டுல படுக்க போட்டு குழந்தைக்காக உங்களுக்காக காடு மேடெல்லாம் சென்று உழைச்சு வந்து வேறு சென்று இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனை என்ன பொறுத்தளவு தாகியே தாகியே தாகி. ராதாச்செல்வி பேசும்போது மக்கள்லாம் சிரிப்பாங்க. இதே வேற வழியா இருந்த நேரம் நான் அரைஞ்சு நாடகத்தை நிப்பாட்டி. நீ நல்ல மனுஷன் யாரா பாப்போம். அரைக்குள்ள வரனால அரைக்கிற. ஹலோ 5:30 வரைக்கும் தான் நீங்க. அப்புறம் என்னடா? அப்புறம் புருஷனை நீ தீ வச்சு கொளுத்தினாலே. நீங்க சொன்னீங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, தமிழனுக்கு ஒரு மரியாதை மதிப்பு எப்படி கொடுக்க வேண்டும் என்பது உங்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். கள்ள புருஷனுக்கு நல்ல புருஷனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு பாப்போம். முதல்ல சொல்லவா? சொல்ற. போயிட்டு வாங்க அத்தை அப்படின்னா அவன் சொந்த புருஷன். அவர் போயிட்டாரு நீங்க வாங்க அத்தைன்னா அவன் தான் கள்ள புருஷன். ஓ கிரேட் கிரேட் கிரேட். பொண்டாட்டிக்கும் பப்பாட்டிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு பாப்போம். சொல்லு பாப்போம். பொண்டாட்டி அப்படின்னா பொன் போல இட்லி ஆட்டி சுடுவாள் பொண்டாட்டி. ஆமா, தூக்கி போட்டு ஆட்டுறவதான் பப்பாட்டி. 10 மாதம் ஒரு கருவை சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம இந்த பூமியில் இருறா ஈத்தர புண்ணாக்கு இருடா பொச்சுக்கா பயிர இருறா. 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை இந்த பூமியில இறக்கும் போது நாங்கள் படும் வேதனை எங்களுக்கு என்னவென்பது தெரியும். பிரசவ வார்டுக்குள்ள போகும்போது ஐயோ நம்மள இந்த கெதியாக்கிட்டான நாச்சமத்து போற துணையை குட்டிக்கு அவன் சாத மாட்டானா அடுத்த பிள்ளைக்கு அக்ரிமெண்ட் போடுறானே அப்போ இனிமேல் இந்த வேலையை நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிரசவ வார்டுக்குள்ள நாங்க போய் அந்த குழந்தைய முழுசா உன் கையில கொடுக்கும் போது அப்ப உனக்கு தகப்பேங்கிற பட்டத்தை கொடுக்கறது யார் தெரியுமா? எங்களுடைய தாய்மார்கள் தான். கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன். எந்த வேலையை பார்த்தாலும் அந்த வேலைக்கு உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற பெண்மணி யாருன்னா நாங்க தான். கருவை சுமக்கும் சக்தியும் பால் கொடுக்கிற புத்தியும் பெண்கள் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உனக்கு இருக்கடா இத்தனை புண்ணாக்கு இருக்கா? நல்ல பாம்பு ஓலை பாம்பு அப்படியே பொந்த காமிச்சோன்னா தங்கிட்டாங்க ஆட்ட மாதிரி பணம் சொல்லியே பார்த்துட்டு போயிடுற. ஒரு கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு 500 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுக்க முடியல. பக்கத்தை வாய் கட்ட பயிலே ஒரு வேலைக்கு போய் உருப்படியா ஒரு வேலையை உருப்படியா பார்க்க முடியல. என்னடா நீட்டிக்கிட்டு கிடக்குது? என்ன நீட்டுது? நான் பேச பேச உனக்கு நீட்டுதா? கூலிங் தான். ஓகே, கண்ட்ரி த பாயிண்ட். உங்களுக்கு தள்ள உருப்படியான ஒரு வேலையை உனக்கு சரியாக பார்க்க முடியல. ஆனா என்ன சோழி பார்த்துக்கிட்டே இருக்கிற அன்னைக்கு நம்ம கொரோனாவில் என்னடா சாதனை பண்ண? எந்த பக்கத்தை பேர கொரோனாவில் 1000 பிள்ளைகளை வேப்பம்பழம் மாதிரி பிரிக்கி எடுத்திருக்கிற. அதுதான் நீ பண்ண சாதனை. வேற எந்த சாதனம் இல்ல. என்னுடைய தாய் தகப்பன் என்னை உன் இடத்துல கொடுக்கும் போது அப்படி ஆப்பிள் பழம் மாதிரி பிரசாதம் கொடுக்குற சண்டை குட்டிக்கு புரோட்டாவுக்கு மாவு வரைகிற மாதிரி பிறஞ்சு குழந்தை பூமால மாதிரி குதறி மக்கா என்ன திருவ நாட்டமத்து போறவன் என்ன திருவ எடுபட்ட எரும மாட்டு பேரு தாய்க்கு வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ற இளம் பெண்ணினங்கள் நாங்கள். ஆனா நீ அப்படி இருக்கியாரா? ஓ நெளிச்சு போன முகரைக்கு 30 பவுன் நகை, 3 லட்சம் ரூபாய் பணம், அப்பாச்சி வண்டி கேட்கிறேன்டா குண்டிதாக முண்ட குண்டியே இருக்காங்க. அப்பாச்சி வண்டி கேட்கிற அனைத்து கொண்டு வரமே. ஆனவா தாச்சினாரா தஞ்சாரா இவனுக்கு ஐட்டமே இருக்க கூடாதுடா அப்பா. அனைத்து நாங்க கொண்டு வரேன். நீ என்னடா கொண்டு வர? 3 முழத்துல தொங்க விட்டுக்கிட்டு நான் கேட்டேன் சோழிய முடிச்சுட்டு வந்து கோயில பார்த்தோம்னா கிளிக்கு மணி அடிச்சு விடுறேன். பேசுற வெங்காய பேசு. அருமையான வசனம். மணி உனக்கு வேண்டாம், என் மணி இருக்கு. ஐயா சொல்லிட்டாரு போதும் போதும் உண்டு. அவரே நொந்து போயிட்டார். உங்களை எல்லாம் இங்க இருக்கியாத்தா? இந்த பிள்ளை அருமையா பேசு. தமிழ் பண்டித்தர் மகளா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. கொரோனா டயத்துல இந்த வேலையா இருந்தாங்களாம். அவன் எங்கேயும் போக முடியல. மாஸ்க் போடுறதுக்குள்ள உன் லூஸ்க்கு போட்டேன். பிரசவ வார்டு இஸ் ஹவுஸ்ஃபுல். இட்ஸ் a danger, is a coupling in the lock. இது இங்கிலீஷே இல்ல. இருடா அத்தே இருங்கத்தே. இப்ப பொம்பளை பேசிட்டு போயிடலாம். ஆனா ஆம்பளை
பேசினால் இங்க அசிங்கமா தெரியும். நான் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவேன், சாதாரண நாள் கிடையாது. கல்யாண வீட்டிலே உங்களை திருமணம் முடித்து முதலிரவு, அந்த முதலிரவிலே நீங்கள் 10 மாசம் கர்ப்பம்னு சொல்றீங்க. நன்றி. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 13 மாசம் 14 மாசம் சுமக்க வேண்டிய உங்களை தாலுகா ஆபீஸ்ல சட்டமா போட்டிருக்காங்க. சுமக்கலாம், உன்னையால இருக்க முடியல விண்ணு விண்ணுண்டு. செகண்ட் பேபி இஸ் a danger டொங்காஸ். காலி பயிலா இருப்பேன் போல. நன்றி நன்றி, நல்ல கொஸ்டின் தான். முதலிரவுல ஒவ்வொரு ஆண்மகனும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. எத்தனை மணிக்கு போய் காத்திருக்கேன் அந்த கட்டில. அந்த பஸ் நைட்டு கட்டில முத மாதிரிலாம் கிடையாது. அப்ப எல்லாம் ஓலப்பாய விரிச்சு முதலிரவு புனிதமா நடந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. பஸ் நைட்டுக்கு போறதுக்குள்ளே அங்கே பார்த்தா அந்த கட்டிலோட ஓனர் வந்து டைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நட்டை போட்டுக்கிட்டு. அவனை கிளப்பலாம்னு அப்பத்தே சசந்து படுத்த மைச்சிட்டுக்கார வந்துடுவேன். அண்ணே வயறு உள்ள இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அவனுக்கு இடம் இல்லை. எவ்வளவு நேரம் காத்திருக்கேன் அந்த ஆம்பளை. பிரம்மனுடைய படைப்பு. அப்பதான் சிவபெருமான் சொன்னார், உலகத்திலே ஆணும் பெண்ணும் சரி சமம் என்றுதான் பார்வதிக்கு பாதி இடத்தை கொடுத்தார் சிவபெருமான். ஒவ்வொரு பெண்களும் கர்ப்பப்பை. பெண்களுக்கு கர்ப்பப்பை எதற்கு? 10 மாதம் சுமந்து இந்த உலகத்தில் ஒரு வாரிசு உருவதற்காக பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரம்மன் படைப்பிலே. ஆனா ஆம்பளைக்கு கர்ப்பப்பை கிடையாது, அந்த ஆப்பு கிடையாது. அதனாலதான் வச்சேன் கப்பு தண்ணி சைடிஸ் வாங்க கேரிப்பை. கர்ப்பப்பை this கேரிப்பை. The கேரிப்பை in the movement is a lock on the கர்ப்பப்பை. It's a delivery in the long. நீ கூட touch is a video sex video. என்ன பேசுற? உனக்கு எல்லாம் தெரியும் பேசாத. நாகரிக உலகம். ஆலய மணியின் ஓசையிலே லாங் கட் சொன்ன. ஏன் சொல்ற? மனித பிறப்பு அப்படி. பெண்கள் ஆண்கள். அதனால பேசுனாங்க பெண் கல் அப்படின்ட்டு. அதனாலதான் நீங்க வந்து சித்தாள் கல். ஆண்கள் கல்ல மேல நின்று பிடிக்கிறான் பாரு கொத்தனார், அவன் தான் ஆண்கள். ஒரு கொத்தனார் மேல சாரத்துல நின்று உன்னை மாதிரி பொம்பளைய செங்கக்கல்ல தூக்கி போட்டாதான் ஒரு வீடு உயரும். உயரும் இல்ல? அதே மாதிரி அவன் உழைச்சு வந்து காசை போட்டு நீ அதை சேமிச்சு வச்சு குடும்பத்தை நடத்தினாதான் அந்த குடும்பம் உயரும். உலகத்துல ஆணும் பொண்ணும் சேர்ந்தாதான் இல்லறை வாழ்க்கை சிறக்கும். பிறக்கிற வாரிசுகளும் அதே போல வளரும். நீ பேசலாம். லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா வச்சுக்க ராதா செல்வி. நான் பேசலாம். மிஸ்டர் ராதா அதெல்லாம் புருஷன் வச்சுக்க. என்ன லைட் ஆஃப் பண்ண சொல்றேன். ஏய் ஒழுக்கமா பேசும்போது கொத்தனார் திஸ் எங்க இருப்பீங்க? மேல இருப்பீங்க. திஸ் இஸ் ஏ பெண்கள். நாங்க சித்தான். நாங்க கீழ இருந்து சட்டி ஏந்தனத்தான் ஒரு கொத்தனார் மட்டக்கம் வச்சுட்டு தூத்துன்னு அடிக்கலாம். இல்லன்னா உன் தலையிலுக்கு நீ கையாலே அடிச்சுட்டு ஆக வேண்டியதான். ஞாபகத்துல வச்சுக்க. கொத்தனார் மேல நிக்கிறேன். சித்தால எந்த பொம்பளையாவது சட்டி எப்படி தூக்குவாங்க? தூக்கு குண்டோட வரவா? தூக்குண்ட பத்திரமா வச்சுக்க முதல்ல. ஐயா தூக்கு குண்டோட வாங்கயா. அதை நல்லா துருவ பண்ணிட்டு வாங்கயா. ஐயா பாட்ட சொல்றேன், பேசாம இருங்க. ராதா செல்வி பேசினால் அது யாருக்குமே முகம் சொல்லிக்காது. அது நினைச்சுவேன். இப்படி பேசக்கூடிய டான்ஸ் இனிமேல் நாடக உலகத்துல ஒரு பிள்ளை கிடைக்கும்னா கிடைக்காது கிடைக்காது. வாழ்த்துக்களை அன்பு தங்கச்சி. தங்கச்சின்னு சொல்லாத வெட்டி பேர 5 மணி வரை என் குழந்தையா இப்படி ஏதாவது சொல்லு. தங்கச்சி ஆனா மேடை மேடைக்கு நான் அண்ணன் தங்கச்சின்னு தானே சொல்றேன். நீ இல்லதான் வெளியில கிடையாது. நீ ஏத்த அப்படி கட்டி ஏறி வர. இதை யூடியூப் பார்த்துட்டு உன் புருஷன் அறுவாளத்து வெட்ட இல்ல மாப்பிள்ள. நீ எனக்கு மச்சான் வேணும். அந்த பிள்ளை என் பொண்டாட்டி இல்லையா? உன் பொண்டாட்டி செய்யாம வயக்காட்டை வச்சுட்டு நக்கி கையளவு பிஞ்சைக்குள்ளே அடி கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத தென்னமரம் தென்னமர தோப்புக்குள்ளே பூட்ட போறேன் கலப்ப சிங்கம்பட்டி மண்ணுல ஓட்ட போறேன் நாடக நடிகரோட பொழப்ப. சிங்கம்பட்டியில ஓட்ட போறேன் பொழப்ப. கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத தென்னமரம் என்ன கட்டி கட்டி பிடிக்கிற அரைஞ்சு அப்புறம் கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத தென்னமரம்
போச்சு முண்டை. அதை மட்டும் இந்த முருகே அவசரம் சரி என்னடா உன்னை பத்தி தெரியுமா? அது மாத்திரம் ஒத்தும் கருமா ராதா செல்வி தொண்டா மட்டும் கருமா ஐயோ அது மாத்திரம் எப்படி கருமா? புறாத்து ஊத்து விட்டு தெருவில் காலை வந்தவங்க எனக்கு ஒரு போன் பண்ண வேண்டாம். ஐயோ நங்கு நங்குன்னு அடிக்கிறான் கிருன்னு வருதா. நீ ஒரு அரை மணி நேரம் பக்கம் போடுறான் தாளம் போடுறான். போடா டே தம்பி அதான் இந்த மேடையில இருந்து என் சிசிய நீ தம்பி தெரியும்டா. ஆனா ஓ உடம்பு வீக்கா இருக்கடா. அடே தண்ணி கரத்திரச்சு தங்க திரச்சு கட்டிருச்சு ஏண்டா அது வெக்கப்படுறேன் நாடகத்துக்கு வரக்கூடாதா? சீனை கிழிச்சு விட்டேன் அவன். ஆனா அவன் சுதாரிச்ச வேலை இருக்கானே நல்ல உரம் எல்லாத்துக்கும் உரம் மாட்டிட்டான் அவன். மாமா 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 ஆனா இவள 50 பேர் வந்தாலும் அடக்க முடியாதுடா. அது பெரிய உன் கையம்மா கொஞ்சம் நஞ்சமாவது பொம்பளைன்னு நினைப்பு இருக்கா? அந்த மிஷின் இடத்தோட செக் பண்ணுவான் தம்பி. வட்டம் போட்டேன் காரி நீ வளர்த்த போராடி காரி வளர்ச்சி கொண்ட காரி மண்டே உடைச்சுட்டான். ஏமா அவன் ஏனதை தவிர ஓனது பிடிக்காது அவனுக்கு. உள்ள எண்ணத்தை தெளிச்சான்னு தெரியல முழுக்கு முழுக்கு குத்து வரான். அதனால மணி இந்த ஒன்னாயி போச்சு. கண்டிப்பா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்களேன். உங்க பேர் என்ன? என் பேரு MKR. என் பேரு ராதா செல்வி. ஓ ராதா செல்வி. அந்த இதுக்கெல்லாம் ஆதார் அட்டை கொடுக்க மாட்டாங்க. ராதா செல்வியா? அதனால வாடா என் தங்காஞ்சி வாரு யூடியூப் எப்படி எக்கி எடுக்கிறாப்புல வாரு. அவனுக்கு வீட்டு நினப்பு வந்துருச்சுடா. என்ன வயிறு அதப்பா இருக்கு இளஞ்சனையா? எனக்காகத்தான் புள்ள வளர்ந்தாலும் தலை எலி மாதிரி தான் இருக்கு. ஏன் ரொம்ப இது பண்ணாதான்? அது கருப்பை வச்சு 5 வருஷம் ஆச்சு. அது போன தீபாவளிக்கு குறிச்சு போட்டியா? இதே நிக்கிறானே லோடு மேன் மாதிரி. அதனால உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பிடிச்சாலும் வீட்டுக்கு தாலி கட்டுறதுக்குள்ள சுத்தி 20 அடியில காம்பவுண்ட் சவர் எழுப்பிட்டு தான் கூட்டு போறேன். எனக்கு என்ன காரணம்? நீ சாதாரண சவர்னா தவி குதிச்சாக்கிட்டு ஓடிடுவேன். அதே மாதிரி வேலி அடைச்சு பூரா திருப்பேசி லைனை கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். எடுத்து செத்து போவேன். கல்யாணம் பண்ணி கண்ணே கல்யாணம் பண்ணி ஏன்ட்ட விட்டுறேன். ஆமா லீஸுக்கு விடுறேன் 3 லட்சம் எடுத்துக்க. நீ ஒரு முட்டு முண்டை என்னத்தா சட்டையை கலட்டுற? நான் உன் புருஷ இல்லத்தா ஒரு முறைக்கு அண்ணே வேணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூல என்ன மாமா குட்டி? தெரியாமையா 2 பிள்ளைக்கு தாயான்னு உன்னை கேட்டாங்க எடுவட்ட இரும மாட்டேன். காதல கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி
கஞ்சித்து வேல். இதுல யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னா 4 பேருக்குமா? 4 பேருக்கு ரூபாய் 200 அம்பளிப்பு எடுத்து என் தங்கச்சிக்கு 100 ரூபாய், எனக்கு 100 ரூபாய். ஆட்டா இருந்தாப்பா. அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு இந்த சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் மாமா இவ்வளவு கேள்வி கேட்டு உனக்கு அம்பளிப்பு கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு மாதிரியா வப்பாட்டி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. சரி மாமா, நான் போய் எங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். உங்களை கல்யாணம் பண்ணணும்னு காதல் பண்ணவா விட மாட்டீங்களே. என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனார போறப்பவரு இவர் அருமை சொல்ல வார்த்தையில இவர் அன்புக்கு தான் ஈடு இல்ல. அது ஒத்த கண்ணு துடிக்குது, நெஞ்சு கூடி துடிக்குது. என்னோட மச்சான்